கல்யாணத்தில் வந்து அரசியல் பேசுகிற மாதிரி ஒரு ஆளாயிட்டேன் நான். எல்லாருமே இந்த கல்யாண வீட்டை தான் பயன்படுத்திக்குவாங்க அரசியலுக்கு. இப்போ நானும் அந்த மாதிரி. இப்போ சமீபத்தில் நான் சொன்னது வந்து கமல் சார் ரஜினி சார் வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி, ஏற்கனவே இருக்கிற மிகப்பெரிய கட்சிகளுக்கு வந்து ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னேன். பட் அந்த பாசிட்டிவாக சொன்னது என்ன இருக்குன்னா, கமலை பார்த்து ஸ்டாலின் காப்பி அடிக்கிறாரா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஹெட்லைனாக போட்டு நிறைய கட்சி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு மாற்றங்கள் நமக்கு வரணும் இல்லையா. நான் சொல்றது கமல் சார் ஜெயிப்பாரா ரஜினி சார் ஜெயிப்பாராலாம் தெரியாது. பட் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். இப்போவும் அதே ஸ்டாண்டு தான், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் கமலை பார்த்து தான் ஸ்டாலின் காப்பி அடிக்கிறாராங்கிறது இல்லை நான் சொல்றது. ஏன்னா இது அண்ணாதுரை காலத்திலிருந்தே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கிராம சபை கூட்டங்கள்ன்றது அப்போலேருந்தே நடந்துட்டு இருக்கு. கலைஞர் பண்ணியிருக்காரு, இது எனக்கும் தெரியும். பட் நான் சொன்னது மறுபடியும் ஒரு முடுக்கி விடப்பட்ட மாதிரியான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா நான் சொல்ல வந்தது. I would like to wish the new couple all the best for their future. நன்றி. ஊடகவியலாளர்களுக்கு வாழ்த்துக்களா? சௌந்தர்யா அது ஐஸ்வர்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அன்பு மகள் சௌந்தர்யா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஸ்வர்ண சேதுராமன் அவர்களின் அன்பு மகன் விசாகன் அவர்களுக்கும் இன்றைக்கு இல்லற ஏற்பு விழா வரவேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று மைக்கு நீட்டுட்டேன் கரெக்டா. நான் ஒரு மைக்கு கட்ட மாட்டேன். சரியா நான் பார்த்து மைக்கு கூட வாங்கிட்டேன். ஒரே சார் வாங்க சார்
சூப்பர். ரெண்டு பேர் எடுத்து இல்லை நீங்க வாங்க சரி அங்கே நில்லுங்க. தேங்க்யூ. பேசினா போறாங்க எடுத்துக்கணுமா
அப்படிலாம் ஒரு நல்ல பெரும்லாம் கிடையாது. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.